ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த சம்னா எக்ஸசைஸ் 1.1ல் 5th சம். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிவன் A ஈக்குவல் டு 1 2 3 கொடுத்துருக்காங்க, B வந்து 2 3 5 சொல்லியிருக்காங்க, C வந்து 3 4 சொல்லியிருக்காங்க, D வந்து 1 3 5. இது வரைக்கும் நம்ம சொன்னதில் நம்ம வந்து என்னதெல்லாம் ABC கூடி போனால் C வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். இந்த சம்மில் D வரை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போது வந்து ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரியாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 95% வந்து நம்மளுக்கு வந்து அது ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா, அப்போ நம்ம வந்து அதிலே நம்மளுக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வருது தான் இல்லை ஈக்குவலாக வராட்டி கூட ஒருக்கா எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் இந்த சம்மில் பாருங்கள், செக் இஃப் இது வந்து இந்த ரெண்டு கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ட்ரூவாக இல்லையா செக் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி செக் இஃப் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா, அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கும் ஈக்குவலாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதை மட்டும் மறந்து. ஓகே, இப்போ A வேல்யூ, B வேல்யூ, C வேல்யூ, D வேல்யூ இது எல்லாமே எழுதியாச்சு. கரெக்டாக இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D வந்து இஸ் ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் நம்ம வந்து LHS தனியாக RHS தனியாக தனித்தனியாக எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா, இப்போது LHS பார்க்கலாம். LHS வந்து என்னது, A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஓகேவா, A இன்டர்செக்ஷன் C முதல்ல கண்டுபிடிக்கலாம். A வேல்யூ எழுதியிருக்கோம், அடுத்தது இன்டர்செக்ஷன் C வேல்யூ எழுதியிருக்கோம். C இன்டர்செக்ஷன்னா என்னது, காமனாக இருக்கிறத மட்டும் எழுதணும். கரெக்டாக, அப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னது, 3 மட்டும்தான் இந்த இதில் காமனாக இருக்குது. கரெக்டாக, அப்போ நம்ம இதில் என்ன எழுதணும், 3 மட்டும் எடுக்கணும். ஓகேவா, அடுத்தது B இன்டர்செக்ஷன் D, B வேல்யூ அடுத்தது D வேல்யூ இது ரெண்டுமே எழுதியிருக்கோம். இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது, இதில் 3யும் 5யும் காமனாக இருக்குது இந்த ரெண்டுலேயுமே. கரெக்டாக, அப்போ நம்ம 3 and 5 ரெண்டுமே எடுத்திருக்கோம். ஓகேவா, அடுத்தது என்னது நம்மளுக்கு A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. A இன்டர்செக்ஷன் C நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், B இன்டர்செக்ஷன் Dயும் கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டுங்களா, அதில் உள்ளதை ரெண்டையுமே போடுங்க. 3 கிராஸ் 3,5 இது ரெண்டு தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. கரெக்டாக, அப்போ இதில் வந்து நம்ம எழுதும்போது ஃபேக்டர்ஸ் எழுதும்போது எப்படி எழுதுவோம், 3,3 3,5. ஓகேவா, கண்டுபிடிச்சிட்டோம். அதை ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேவா, அடுத்தது RHS கேல்குலேட் பண்ணோம். RHS என்ன கொடுத்துருக்கோம், என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. கரெக்டாக, இதில் வந்து போட்டிருக்கோமா A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஓகே தானே, A கிராஸ் B ஃபஸ்ட் எடுப்போம். A வேல்யூ எழுதியிருக்கோம், B வேல்யூ எழுதியிருக்கோம், அது அவ்வளோவும் கிராஸ் பண்ணோம். இதில் என்னெல்லாம் வரும் என் கூட சொல்லுங்கள், 1,2 1,3 1,5 2,2 2,3 2,5 3,2 3,3 3,5 இதை வந்து கரெக்டாக எழுதுங்க. எழுதிட்டு என் கூட சேர்ந்து கரெக்டானு செக் பண்ணுங்கள். ஓகேவா, அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. இதெல்லாம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி பண்ணி பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஆன்சர்ஸ் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா, இனி C, D கண்டுபிடிக்கிறேன். எப்பவும் போல் அப்போ என்ன பண்ணணும், Cயோட வேல்யூ கிராஸ் Dயோட வேல்யூ போட்டு வச்சுருக்கோம். ஓகேவா, நீ என் கூட சொல்லுங்கள், 3,1 3,3 3,5 4,1 4,3 4,5 கரெக்டாக வந்துச்சா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக, இன்டர்செக்ஷன்னா என்ன சொல்லி தந்திருக்கேன், இன்டர்செக்ஷன்னா நம்ம வந்து ரெண்டு இதுலேயும் காமனாக எது இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம எடுக்கணும் அப்படி. கரெக்டாக, அப்போ இதுலேயும் காமனாக பார்க்கும்போது 1 ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்டாக, அப்போ 1 ஃபுல்லாக விட்டுருங்க. 2 ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. கரெக்டாக, அப்போ 2 ஃபேக்டர்ஸ் ஃபுல்லாகவே விட்டுருங்க. அடுத்தது இங்கே 3 ஃபேக்டர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இதில் என்னெல்லாம் இருக்குது, 3,2 இருக்கா, இதில் இல்லை 3,2 இல்லை, 3,3 இருக்கா, ஆமாம் 3,3 இருக்குது, 3,5 இருக்கா, ஆமாம் 3,5 ரெண்டுலேயும் இருக்குது. அப்போ 3,3யும் 3,5யும் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் பாருங்கள் ரெண்டுமே சேமாக இருக்கா. அப்போ அதில் என்ன பண்ணணும், ஃப்ரம் 1 and 2 LHS ஈக்குவல் டு RHS. அதனால நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D ஈக்குவல் டு A கிராஸ் B இன்டர்செக்ஷன் C கிராஸ் D. ஓகேவா, ஹென்ஸ் ப்ரூவ்.